ஹாய் ஹலோ வணக்கம் வெல்கம் டு குக்கிங் வித் ஷாம்லா சேனல். எல்லாரும் எப்படிங்க இருக்கீங்க? வெயிலுக்கு உடம்பு நல்லா குளிர்ச்சியாக வச்சுக்கோங்க. இளநீ சாப்பிடுங்க, ஃப்ரூட் ஜூஸ்லாம் சாப்பிட்டுட்டு உடம்பு நல்லா பக்குவமாக பார்த்துக்கோங்க. இப்போது நம்ம மணத்தக்காளி கீரையில் இருக்கக்கூடிய காய்களை வச்சு ஒரு புளிக்குழம்பு ரெடி பண்ணியிருக்காங்க. இது ரொம்ப சூப்பராக இருக்கும், உடம்புக்கும் ரொம்ப நல்லது. இந்த த இந்த கீரையில் பறிச்சுட்டு வந்திருந்தேங்க இங்கே ஷார்ஜாவில். அதில் நிறைய விதைகள் இருந்தது. சரி, அதை கீரையில் போட்டு கடைஞ்சிட்டோம்னா கசப்பாயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இது தனியாக ஒரு குழம்பு வச்சுருக்கேன். இதுதான் ஃபஸ்ட் டைம் நான் வச்சுருக்கிறது. பாருங்கள், இவ்வளோ தக்காளி இருக்குது. இந்த தக்காளியை வச்சு நம்ம என்ன பண்ணுறதுன்னு யோசிக்க சொல்ல சரி புளிக்குழம்பு வைக்கலாம் அப்படின்ட்டு முடிவு பண்ணியிருக்கோங்க. ஒரு வாணலில் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சம் போல் கடுகு, கொஞ்சம் போல் வெந்தயம், கொஞ்சம் போல் வடகம், ஒரு 4-5 பல்லு பூண்டு. இது வதங்கின பிறகு ஒரு வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்காங்க, அதை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கட்டங்க. வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போ நம்ம தக்காளி ஆட் பண்ணிக்கலாம். இப்போ ஒரு தக்காளி தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு வெங்காயம் ஒரு தக்காளி. இது தக்காளி மேஷ் ஆகிறதுக்கு கொஞ்சம் போல் சால்ட் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இது நல்லா வதக்கி விட்டுட்டு லிட்டை போட்டு நம்ம மூடி வச்சிடலாங்க. ஏன்னா லிட்டு போட்டு மூடி வச்சாதான் நமக்கு குயிக்காக அது வேகுங்க தக்காளி. இப்போ நல்லா தக்காளி மேஷ் ஆகிடுச்சு. இப்போ நம்ம அந்த தக்காளியை ஆட் பண்ணிக்கலாங்க. இது கொத்து கொத்தாக அப்படியே இருந்தது, எடுத்து சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு நான் அப்படியே போட்டுட்டாங்க. உங்களுக்கு வேணும்னா தனித்தனியாக பிரித்து போட்டுக்கலாம். இப்போ மசாலா ஆட் பண்ணிக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் பொடி, 1 ஸ்பூன் அளவுக்கு வீட்டில் அரைச்ச மிளகாய் பொடி. இதையும் நல்லா அப்படியே எண்ணெயிலேயே வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நான் கொஞ்சம் போல் புளியை ஊற வச்சுருந்தேன், அந்த புளி தண்ணியை ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு தண்ணியை ஆட் பண்ணிக்கிட்டு கலந்து விட்டுடலாங்க. கலந்து விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் 10 நிமிஷம் நல்லா வேகட்டோங்க இது. இப்போ லிட்டை போட்டு மூடி வச்சிடலாம். பாருங்கள், ரொம்ப வாசமாக இருக்குது, ரொம்ப சூப்பராக இருக்குது. இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் இருந்தால் தான் நமக்கு சாதத்துக்கு போட்டு சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும். ரொம்ப தண்ணியாக இருந்தாலும் அது நல்லா இருக்காது, கெட்டியாக இருந்தாலும் நல்லா இருக்காது. ஸோ இந்த மாதிரி பதத்தில் நம்ம எடுத்துக்கலாங்க. இதில் என்ன ஒரு விஷயம் அப்படின்னா, காய் கசக்குதா அப்படின்னு பார்த்தேன். காய் செம்ம கசப்புங்க. ஆனால் குழம்பு அவ்வளோ டேஸ்ட்டாக இருந்துச்சு, கசப்பே தெரியல. ஆனால் அந்த காயில் அவ்வளோ கசப்பு இருந்தது. இருந்தாலும் நாங்கள் காய் எல்லாமே சேர்த்து சாப்பிட்டோம். ரொம்ப உடம்புக்கு நல்லதுன்றதுனால சாப்பிட்டோம். இந்த காய் கசக்குமா அப்படின்றது எனக்கு தெரியலங்க. உங்களுக்கு தெரிஞ்சால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த தக்காளி கசப்புன்னு நான் கேள்விப்படலை, ஆனால் இங்கே கசப்பாக இருந்தது. இது மட்டும் இல்லைங்க, கீரை கூட கசப்பாக இருந்தது. நன்றி. வாழ்க வளமுடன்.